ஸோ ஆக்சுவலா குட்டீஸ் வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த இன்சைட் எலிவேட்டட் அப்படின்ற ஒரு சூப்பரான சரியல் கேம் வந்து நம்ம ராப்ளாக்ஸில் ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், அக்கா போனால் நம்ம லாவா மோட் ப்ளே பண்ணும்போது உங்ககிட்ட ஸ்கின் இல்லையே, இப்போ இந்த ஸ்கின் ஏதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக ராப்ளாக்ஸ் கண்ணே கொடுத்துது, அதனால் தான் ஆட்டியை போட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். ஓகே மக்கள், இங்கே வந்துவிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஓகே, டிஜே தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி டிஜே போட வேண்டாம். பாருங்க ரெட் கலர் ஆயிடுச்சு மக்கள், பேக்ரவுண்ட் அப்படியே ரெட் ஆகிடுச்சு. சரி ஓகே, அப்படியே குதிப்போம் இஷ்டத்துக்குன்னு. நம்மளுக்கு டிஜே போட சொல்லியிருக்கானுங்க. அப்புறம் நீங்கள் கேட்கலாம், எப்படிக்கா நீங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்கினீங்க? சைடில் வந்து 8,693 காட்டுது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் ஏது அப்படின்னா, இப்போ நம்ம இந்த சர்வே ஆனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த கேம்காரனுங்க ஒரு ரிவார்ட் மாதிரி இந்த அமௌண்ட்டு தருவானுங்க. இதை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் வந்து அங்கே எதுவும் இருக்கா, அங்கே எதுவும் இருக்கும் மக்களே, பேசாமல் போயிடலாமா? என்ன இருக்குன்னே தெரியல. ஐயோ ரொம்ப இருட்டாக்கிட்டானுங்க. இதுக்கு மேலே நின்றோன்னா உசுறு குத்துன வரல. பேசாமல் எஸ்கேப் ஆகிடலாம். ஏன் நிற்கிறது, அவ்வளோதான் பொழு. ஓகே, இங்கே வேறு க்ரீனாக இருக்குது. க்ரீன் ரெட்டுப்பா. இப்போ இப்படிலாம் எஃபெக்ட் கொடுக்குறானுங்க. இருக்கு மக்கள், அங்கே இருக்குது யார் போகலாம். ஆனால் கதை முடிஞ்சிருமான்னு பயப்படுறோம். ஐயோ என்ன மக்கள், இந்த மூஞ்சி அப்படி இருக்கு. ஐயோ இங்கே வந்து ஒழிஞ்சுப்போம். லெஃப்ட்லேயே ஓடி இருக்கலாம், தேவையில்லாமல் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருங்க மக்கள், இந்த பேய் இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ போ, மூஞ்சியாக பாருங்கள எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நீங்கள் நான் பேசுறது கவனிக்காமல் தான் பார்த்துருப்பீங்க. அந்த அளவு பயங்கரமாக மூஞ்சை குத்து வச்சுருக்கானுங்க. இப்போ ரெட் ஆகிடுச்சு. ஏதோ சவுண்ட் மியூசிக்லாம் போய்கிட்டு இருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஓகே, இப்போ வந்து பாடா. ஓகே மக்களே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் பார்த்திங்கன்னா சரைவல் ஆகிட்டோம். நம்மளுக்கு அதுக்கு ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு போகிறோம். அண்ட் இந்த கேமில் பார்த்திங்கன்னா நம்ம அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால தான் நான் வந்து அவுட் ஆகக்கூடாது, அவுட் ஆகாமல் விளையாடலான்னு நான் சொன்னேன். சரி அப்படியே குச்சி போவோம். எல்லோரும் வந்து டிஜே போட்டுட்ருக்கான்னு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருப்போம்னு நினைக்கிறேன். இன்னொரு சேர்த்து அந்த கண்ணாடி போட கேரக்டர் தான் நம்ம. சரி ஓகே மக்களுக்கு, கிராணி மக்களே, ஐயோ பவுட்ரு பாருவா இருக்கே. தாய்க்கிளை, நான் தாய்க்கிளைக்கு முடியல வச்சுருக்கானுங்க. தாய்க்கிளைக்கு முடியலாம் இருக்காது. இல்லைங்க மக்கள், போய் பார்க்கலாமா? பயமாக இருக்கே. சரி ஓகே, ரைத்தை ரெஸ்ட்டு போவோம். நான் ரொம்ப இருட்டாயிடுச்சு. அதாடி தாய்க்கிளையை வந்து அடிச்சிட்டானா உடம்பு 10 பைசாக்கும் தேராதே. சரி மக்களே, நம்ம வந்து அதெல்லாம் போய் பார்க்க வேண்டாம். என்னடாச்சு இது வேறு லெஃப்ட். ஐயோ மக்களே, பிளாக் ஆகிடுச்சு. ஐயோ இதுக்கு மேலே போனால் கதை கந்தல் வேலை. நம்ம போய் நின்று போகல. இந்த லைட் எங்கே இருக்குது? இந்த லைட்டு வச்சும் பாருங்களேன், இருட்டாக தான் இருக்குது. இப்போ நான் ஏதோ ஸ்மோக்கி ஆகிருக்கு. நம்மளுக்கு வெளிச்சமாக தான் பயமாக இருக்குது. இருட்டாக போச்சு மக்களே. கிராணி கிளவி அடிக்குது. ஐயோ தாய்க்கிழவி விடாமல் அடிக்குது. இரு நான் கன்னத்துல வந்து உன்னை போட்டு தள்ள. ஐயோ ரெட் ஆகிடுச்சு மக்களே. நெருப்பெல்லாம் வேறு வச்சுருக்கானுங்க. போனால் நமக்காக தான் முடிஞ்சிடும். இதுக்கு தேவையில்லாத வேலை. நம்மளே வந்து தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே நம்ம என்டர் ஆகிக்கிறோம். ஐயோ என்ன மக்கள், இப்போ தாய்க்கிளியை பார்த்து விஷ் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா தான் ஐயோ மக்களே போகலாம். அடப்பாவி, அதுக்குள்ளே லிஃப்ட்டை மூட்டான். சரி, நம்ம 2வது ரவுண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சரைவல் ஆகிட்டோம். இப்போ நம்ம 3rd ரவுண்டுக்கு போகிறோம். 3rd ரவுண்டில் என்னென்ன காத்திருக்கு நம்மளுக்கு தெரியல. ஓகே போவோம், நான் அதான் பார்த்துடலாமே. ஓகேப்பா. இந்த கேமில் வேறு நிறைய ரவுண்ட் போவோம். இந்த ரவுண்ட்லாம் நம்ம வின் பண்ண நம்மளுக்கு சைடில் இருக்க அந்த ரிவார்ட் பார்த்திங்கன்னா ஏறிட்டே போவோம். ஸோ நம்ம இதில் அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்து விழுட்டுரும். ஐயோ இது மக்களே, இது என்னதையே, இது நம்ம வந்த இடம் அதிக மக்களே. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே இதுக்கான இங்கே நம்மளை இறக்கி விட்டுருக்கானுங்க. ஒரு ஆள் கேம் பக் ஆகிடுச்சா இல்லை பேஜ் எதுவும் காணும்? என்னடா கேம் பக் ஆகிடுச்சா என்ன? இருங்க மக்களே, போச்சு செத்துறானுங்க. இல்லை மக்களே, கேம் பக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ஐயோ கேம் பக் ஆகிடுச்சோ. இல்லை மக்களே, ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து இறக்கி விட்டுச்சு லிஃப்ட்டு. சரி இருங்க பார்ப்போம். கேம் பக் ஆகிடுச்சா? நம்ம தலைக்கு மேலே ஒருத்தர் நிற்கிறேன். க்ரௌன்னு, ஐயோ க்ரௌன் நிற்கிறான் மக்களே நம்ம தலைக்கு மேலே. ஆத்தாடி இல்லை செல்லக்குடி சங்க பாருங்க, அங்கே ஒரு பேய், இங்கே க்ரௌனு. அப்போ கேம் பக்கெல்லாம் ஆகல. இது வந்து ஒரு ஃபேக் என்ன சொல்லுது, அதே மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கானுங்க. அது ரியல், இது ஃபேக்கு. ஐயோ தலைக்கு மேலே வேறு க்ரௌன் நிற்கிறான். அந்த சைடு வேறு அந்த பேய் ஒன்று நின்று மற்றவங்கள போட்டு தள்ளின்னு. ஐயோ டேய் யாரா நீ? ஐயோ மக்களை, கத்தியெல்லாம் வச்சு நம்மளை போட்டு தள்ளுறானுங்க. 3 பேயை விட்டுருக்கானுங்க மக்களை. அந்த க்ரௌனு, அப்புறம் இந்த பேய் மூஞ்சி, அதுக்கப்புறம் இன்னொருத்த இந்த கத்தி எடுத்து குத்துறான். ஐயோ 3 பேயா? டே இல்லை ஓவரால் உங்களுக்கே 3 பேயில குத்த போய் என் பாடி தாங்க மாடா.
சரி, இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவல் ஆயாச்சு. இப்போ நமக்கு அடுத்த ரவுண்டு அப்படியே டிஜே போடுவோம். அண்ட் அதுக்குள்ளே நம்ம சேனல் ஏதாச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நான் சொன்ன மாதிரி காயின்ஸ் வந்து எங்கள் சைடில் இன்க்ரீஸ் ஆகும். இது நீங்களும் ப்ளே பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இங்கே என்னது டெட் பாடியை கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஐயோ மக்களே, போக பயமுத்துறானுங்க. இது கலர் கலராக இருக்குது. சரி ஓகே, நம்மளும் வந்து இது மேலே ஏறி போகணும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ப்ரிட்டை வச்சு ஏறி போயிடலாம். ஓகே, போயிட்டோன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ப்ரிங் தான் நம்மளுக்கு பூஸ்ட்டு. இப்போ என்ன வரப்போகுதுன்னு வர தெரியல, பயமாக வேறு இருக்குது. பயத்தில் உசுரை கையில் பிடிச்சி ஆடிட்டுருக்கேன் மக்களே. நான் எதுவும் வந்துடக்கூடாது, பயமாக இருக்குது. ஓகே, எதுவும் இல்லை. ஓகே, நம்ம இப்படிக்கா நின்றுப்போம். ஏன்னா ரெட் கலர் ஆகிடுச்சு. மக்கள் இங்கே வந்து டெட் பாடிங்களை காணும். ஐயோ மக்கள் இந்த ரெட் மேன் வந்துட்டோம். ஐயோ போச்சு. அதனால் ஏற முடியல, அதனால நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா அவ்வளோதான். அவனா அங்கே லெஃப்ட் ஹேண்ட் ஏறனால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் இல்லை. ஐயோ பூச்சி மக்களே போச்சு. இந்த பக்கம் வந்து இந்திர போகிறான்டே, வந்துடாடா இங்கெல்லாம் என் பாடி தாங்காது. ஐயோ மக்களே போச்சு. ஒரு பிளேயர் வர போடுறதால லிஃப்ட்டு இல்லை இருந்தோன்னா நம்ம கதைக்கு அந்தலாம் இருக்கும். நல்ல நம்ம இங்கே லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம 5வது ரவுண்டு உள்ளே வந்தாச்சு. ஓகே, நான் சொன்ன மாதிரி இங்கே சைடில் காயின்ஸ் சேரும். அண்ட் இங்கே வந்து நம்ம டிஜே போடுறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போடலாம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறீங்க அப்படின்னா உண்மையிலே செம்மையாக இருக்கும் இந்த ஹாரர் கேம். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. நான் இங்கே தனியாக தான் வந்திருக்கேன். இதே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறீங்க, இல்லை வேறு யாராச்சும் கூட விளையாடுறீங்க அப்படின்னு, இல்லை உங்கள் தங்கச்சி அக்கா கூட விளையாடுறீங்கன்னா உண்மையிலே செம்மையாக இருக்கும் இந்த கேமு. சரி ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்துவிட்டோம். நான் கலர் கலராக லைட்டு இது இவனுங்க எடுத்துகிட்டு போகலான்னா இன்னது அது. ஓகே மக்களே, ஆனால் இது ஏற முடியலையே. ஐயோ எப்படி ஏறுவேன் நான்? சரி ஓகே, இது மேலே ஏறி நிற்போம். ஓகே, ஏறிப்பா. இது ஏறுறதுக்கும் பொழுது விடிஞ்சது. சரி ஓகே மக்களே, நீ நின்றுடலாம். வேணான்னு தோணுது. இருங்க, எவன் வரோம்? ஐயோ இந்த உருவமா மக்களே? அந்த பார்த்தீங்கன்னா அந்த உருவத்துக்கு என்ன சொல்கிறது, இந்த முகமே இல்லை. இது கோழியை உரிச்சு வச்சு எப்படி இருக்கும்? கோழியை உரிச்சு மனுஷன் தலையாக போட்டு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் மக்கள் இந்த உருவமே இருக்கும். ஐயோ பேசாமல் ஏறுவோம் மக்கள் அது மேலேயே. நீ வேறு ஒரு பிளேயர் நிற்கிறானா? ஐயோ சை. ஓகே மக்கள், நிற்போம், வேறு வழி எங்கிறாது தள்ளுடா. ஓகே மக்கள், இங்கே நின்றுவோம். கையில் மாட்டினோன்னா கைமா தான் நம்மளுக்கு. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? போயிட்டான்னு நினைக்கிறேன் மக்களை. பேசாமல் இறங்கலாமா மக்களே? நம்மளுக்கு கீழே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஐயோ கீழே நிற்கிறானே, இறங்கணுன்னா வெட்டுவானோ. ஓகே மக்களே, நியூ பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 6வது ரவுண்டுக்கு வந்துட்டோமாப்பா. வேறு லெவல்ஸ் மக்களே. அடப்பாங்க, அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டானுங்க. சரி ஓகே, நம்ம 6 ரவுண்டு வந்து முடிச்சிருக்கோமா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டோம். ஓகே, இது என்னது? ஏதோ வீடு மாதிரிலாம் இருக்குது. இது என்ன வீடு, யாரோட வீடுன்னே தெரியல. எங்கே ரொம்ப ஒரு பாலடைஞ்ச மாதிரி கிரானிக்கு டஃப் கொடுக்கும் போல இருக்குதே. பேசாம உள்ளே போகும் மக்களே. அது இன்னத்தை தான் காட்டுறானுங்கன்னு தெரியல. ஐயோ மக்களே, அதுக்குள்ளே லாக் பண்ணிட்டானுங்க. ஐயோ போச்சு. இப்போ இங்கே என்ன இருக்க போகுது? என்னது 1x1x1 இன்னத்தை 1x1x1 எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணாலும் 1 தானடா. அது ஏன்டா அப்படி போட்டு வச்சுருக்கீங்க? ஐயோ மக்களே, நமக்கு இது வேறு ஏறி தொலைய முடியல. ஐயோ மக்களே, எவனா அடிக்கிறான் நம்மளை. போச்சுடா, போட்டு தள்ளிட்டானுங்க. சரி, நம்ம திருப்பி ரீஸ்பான் ஆகிட்டோங்க. கொஞ்சம் விட்டு அவ்வளோதான் போல் இருக்கீங்க. திருப்பி இதே தான். அதான் இதுலேருந்து ஒன்று வரணும் வெளியே. அதுதான் தப்பிக்கணும். இது ஈஸி தான். சரி போவோம். என்ன பண்ண போகுதுன்னு தெரில. ஓகே இருங்க, அது வெளியே வருமே. அந்த ரெட் எஃபெக்டெல்லாம் போடுவானுங்க. அது ஒரு 4 இருக்குதுங்க, வெளியே வந்துடுங்க. சரி பார்ப்போம் என்ன வருதுன்னு. ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான். சரி காணும் நினச்சேன், வந்துச்சு. மஞ்சள் கலரில் ஒன்று வெளியே வந்துருக்கு. நம்மளை வச்சு போட்டுற போதும். ஐயோ நம்ம தள்ளி நின்றுப்போம் மக்களே. நம்மளை அடித்து போட்டாலும் போட்டுருவோம். வந்து ஐயோ நல்ல வேலை மக்களே, அதான் தப்பிச்சு போகிறேன்ற பேரில் அது எதிர்க்கே போய் வாங்கியிருப்பேன் நான். நல்ல வேலை, ஆண்டவன் புண்ணியத்தில் தப்பிச்சிட்டேன்டா. லிஃப்ட்டுள்ள தப்பிச்சு போகலான்னு பார்த்தேன். நல்ல வேலை நம்ம இங்கேயே நின்றுது, எவ்வளோ சேஃபாக போயிடுச்சு. பூச்சி நிற்கிறவனுங்கள்லாம் போட்டு தள்ளு மக்களே. இந்த பேய் பப்பாடா, நம்ம முதல் லெவலை முடிச்சிட்டோம் ஒரு வழியாக. இப்போ இது 2வது லெவலு. நம்மளுக்கு அடுத்த என்ன இருக்குன்னு தெரில, அடுத்த ஞாபகம் இருக்குன்னு தெரியலையே. நம்மளுக்கு வேறு இந்த ஹாரர் கேம் விட இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சர்வைவல் மாதிரி தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஹாரர் கேம் மாதிரி தான் இருக்குது. இதனால இது கொஞ்சம் ராப்ளெக்ஸில் பண்ணியிருக்கானுங்க, நல்லா தான் இருக்குது.
அண்ட் ராப்ளெக்ஸில் கிராணி கேம் இருக்குது. நம்ம வேணால் அதை ப்ளே பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்துட்டும். என்னதுடா இது? ஏதோ ட்ரைனேஜ் ஆண்ட இறக்கி விட்ருக்கான். நீங்கள் இங்கே என்ன நெருப்பெல்லாம் எரியுது? இங்கே என்ன இருக்குது? ஐயோ மக்கள் ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஐயோ இருங்க, அந்த தீப்பந்தம் இருக்கா? ஐயோ மக்களே இருங்க மக்களே, தீப்பந்தத்தை எடுத்துட்டேன். ஓகே, என்ன இருக்குன்னு தெரில. திடீர்னு இருட்டாகிட்டானுங்க. போகலாமா? ஓகே, நம்ம ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணி போயினா அப்போ தான் பேய் இதை தோர்த்த நம்மளால் யூஸ் பண்ண வேகமாக ஓட முடியும். போகலாமா வேணாமா? அங்கே என்ன இருக்குது? என்ன மக்கள் ஏதோ க்ரௌண்ட் நிற்கிறான். ஐயோ முடிஞ்சா வெளியே வாடா. ஐயோ முடிஞ்சால் வெளியே வாடான்னு சொன்னேன். சரி ஓகே பார்ப்போருங்க. அவன் வரப்போதில்ல. இவங்க எல்லாம் ஓடுறானுங்க. எதுக்காக ஓடுறானுங்க? தெரியல. ஐயோ மக்களே, அதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிஞ்சா வெளியே வாடான்னு, அதுக்கு வெளியவே வந்து போட்டு தர ஆரம்பிச்சிட்டான். நம்ம மாட்டினோன்னா நமக்கு அது அவ்வளோதான். அதோ கதி தான். நல்ல வேலை லெஃப்ட் மூடிக்கிச்சு, இல்லைன்னா அவ்வளோதாங்க. சரி திருப்பி டிஜே தான் போகுது. அப்படி டிஜே போடுவோம். அண்ட் மக்களே, இது இப்படி பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு பாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி இது ப்ளே பண்ணது தான். இருந்தாலும் இது இப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதோடு இந்த வீடியோ முடிச்சுப்போம். இது நம்ம பார்ட் 2 பார்ட் 3 வேணும் நம்ம அப்புறமா போடலாம். ஏன்னா இதுக்கு ஒரு எண்டு கிடையாது. ஸோ நான் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.